அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். கோடை வெயிலை தணிக்க மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது தர்பூசணி. தர்பூசணியில் சிகப்பு நிறத்தை வர வைக்க ஒரு வகையான ஊசியை போடுறாங்க, சிறப்பை செலுத்துறாங்க. லைகோபின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. அதனால் தர்பூசணியை பார்த்து சாப்பிடுங்க, முடிஞ்சால் தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் தர்பூசணி இப்பொழுது விளைச்சல் ஆகியும் விலை போகாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு டன் 15,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தர்பூசணி 3,000 ரூபாய்க்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தர்பூசணி வியாபாரம் இந்த ஒரு மாதத்தில் கீழே போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி தான். அவர் ஏற்படுத்தின விழிப்புணர்வுங்கிற பேரில் விஷத்தை அவர் கக்கிட்டாரு. இது விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட் நடத்திய சதி. பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த அதிகாரி மூலமாக இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை மக்கள் பயன்படுத்துவதை தடுக்க விரும்பியிருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை அந்த அதிகாரி மீது விவசாயிகள், விவசாய சங்கத்தினர் சமூக வலைதளங்கள் வாயிலாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தர்பூசணி குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சொன்னது என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் இருக்கா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நம்ம ஊர் வெயிலுக்கு தர்பூசணி, இந்த இளநீர், நொங்கு, பதனி இது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றனா அந்த நாளை நம்ம கடத்த முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட வெயில் இன்றைக்கி அதிகரிச்சுக்குது. இந்த வெயிலேருந்து நம்மளை தற்காத்துக்கொள்ள, கோடையிலேருந்து தற்காத்துக்கொள்ள பணக்காரர்கள் ஆரம்பித்து பெரிய முதலாளிகள் ஆரம்பித்து சாதாரண மக்கள் வரைக்கும் தர்பூசணி சாப்பிட்றாங்க. எல்லாராளுக்கும் பதனியை குடிக்க முடியுமானா குடிக்க முடியாது. பதனி எல்லா ஊர்லேயும் கிடைக்காது, எல்லாரும் குடிக்க முடியாது. இளநீர் எல்லாரும் விரும்பி குடிக்கிற பானமாக இருந்தாலும் இளநீரை விட அதிகமான கவர்ச்சிகரமான குழந்தைகளை, பெரியவங்களை எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு உணவு தர்பூசணி. பார்க்கறதுக்கு அது முரட்டுத்தனமாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே சிகப்பு நிறத்தில் அதை பழச்சாராக குடிக்கலாம், அதை சேலடாக செஞ்சு சாப்பிட்லாம், அதை அப்படியே ராவாக சாப்பிடலாம், எந்த விதத்தையும் சாப்பிட முடியும். இன்னொன்று மாலையில் சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம், மதியத்துக்கு சாப்பிட்லாம். சில பேர் அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் எல்லா உணவு இருக்கும்போது அதில் நிச்சயமாக தர்பூசணி இருக்கும். தர்பூசணியில் இன்றைக்கி சேலட்டு, பல்வேறு உணவுகள் செய்யப்படுது. தர்பூசணியுடைய மேல் தண்டில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றாங்க. அப்போ எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு வகையில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தர்பூசணி இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளமாக தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே, இந்த வட மாநிலங்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமான தர்பூசணி கடைகள் சாலை ஓரங்களில். ஏன்னா சாலை ஓரங்கள் தான் எளிய மனிதர்கள் செல்லக்கூடிய இடம். பயணங்கள் போகும்போது அங்கே தர்பூசணி, இளநீர், நொங்கு, பதனி இது எல்லாமே இருக்கும். அதனால் தர்பூசணியை மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் தர்பூசணியுடைய வியாபாரம் அதிகரித்தது, தர்பூசணி உற்பத்தியும் அதிகரித்தது, தர்பூசணி விவசாயம் அதிகரித்தது. தர்பூசணியை கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யப்படுது தமிழ்நாட்டில் மட்டும். அதில் குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் கும்மிடிப்பூண்டி அந்த பகுதியில் மட்டுமே 5,000 ஏக்கரில் தர்பூசணியை விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரு டன் 15,000 20,000 ரூபா வரைக்கும் விற்கப்பட்ட தர்பூசணி இப்பொழுது 3,000 ரூபாய்க்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தர்பூசணி சாப்பிட்டா புற்றுநோய் வரும், தர்பூசணி சாப்பிட்டா வயிற்று வலி வரும், தர்பூசணியில் இந்த ஃபெர்டிலைசர் இருக்குது, தர்பூசணியில் இந்த ரசாயனம் கலந்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு தர்பூசணி பழத்தை வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை அப்படி தொடச்சி அதை அப்படி காட்டி பார்த்தீங்களா சிகப்பாக ஒட்டிருக்குது. தர்பூசணி பழம் சாப்பிடும்போது சட்டையில் ஊற்றினாலே வெள்ளை சட்டையில் அது சிவப்பாக தான் வேணும். அந்த பழத்துடைய தர்பூசணியுடைய நிறமே அதுதான். தர்பூசணியுடைய நிறமே சிகப்பு நிறம். அந்த சிகப்பு நிறம் இருப்பதனால தான் அது தர்பூசணியாக அது எளிய மனிதர்களை கவர்ந்துக்குது. பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பாக இருக்குன்னு சாப்பிட்றான். அதில் ரசாயனம் கலந்துருக்கு, அதில் வேதிப்பொருள் கலந்துருக்கு. அதில் ஒரு பெரிய மாட்டு போடுற ஊசி மாதிரி ஒரு பெரிய ஊசியை வச்சுக்கிட்டு அதில் பிரிட்டான் சிஎஸ் சிறப்புன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சிறப்பு எடுத்து உள்ளே ஊற்றி, நம்ம காப் சிறப்பு மாதிரி ஒரு சிறப்பை உள்ளே ஊற்றி பெரிய ஊசியை வச்சு உள்ளே அந்த தர்பூசணியில் போட்டு, ஏன்னா தர்பூசணி பழத்தை லைட்டாக ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டு வச்சா கூட அந்த இடம் அழுகி போயிடும். ஒரே நாளில் ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா அது அழுகி போயிடும்.
ஒவ்வொரு தர்பூசணிலையும் ஓட்டையை போட்டு ஒருத்தன் உட்காந்து ஒரு பெரிய தோட்டத்தில் 5000 ஏக்கரில் தர்பூசணி செய்கிறவன் ஒவ்வொரு பழமாக பிடிச்சி ஊசி போட்டு இது பண்ணுவான். தர்பூசணி எடுத்து வியாபாரம் பண்ணுவானா, உட்காந்து ஊசி போட்டு உட்காந்துருப்பானா. அந்த ஊசி போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஒரு தனி ஆள் அவர் வந்து ஒரு கார்ப்பரேட்காரரு யாரோ ஒருத்தன் அவன் பண்ணுறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கிறுக்கு போய் வருவான். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவது மட்டுமே நல்லது, பிராய்லர் முட்டை சாப்பிடுவது வந்து உடம்புக்கு பேராபத்துன்னு வருவான். அப்புறம் வந்து நாமக்கல் கோழி எப்படி வளர்க்கப்படுவது தெரியுமா, அந்த கோழிகளை ஒவ்வொரு கோழியும் பிடிச்சி ஊசி போடுறாங்க, அந்த கோழியை சாப்பிட்டா நம்மளும் கோழி மாதிரியே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு கிறுக்கம் வருவான். இன்னொரு கிறுக்கம் வந்து மாம்பழம் முழுக்க கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்க, மாம்பழமே சாப்பிடாதீங்க, மாம்பழத்தில் அவ்வளோ கேடு இருக்குது அப்படிமா. இன்னொரு கிறுக்கம் வந்து கிரேப்ஸ் எப்படி வந்து அது தயாரிக்காங்க தெரியுமா, திராட்சை செடி அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு கப்பில் வந்து முழுக்க ரசாயனத்தை வச்சுக்குவாங்க, அப்படி முங்கி எடுப்பாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா முழுக்க புற்றுநோய் வந்துடும், இன்றைக்கி பெண்களுக்கு புற்றுநோய் இருக்கு, என்ன காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. இவங்களால மாம்பழம் சாப்பிட நின்று போச்சு, திராட்சை சாப்பிட நின்று போச்சு, வாழைப்பழம் முழுக்க கல்லை போட்டு பழுக்க வச்சு அந்த கல்லை சாப்பிட்டுனீங்கன்னா நீங்கள் உடனடியாக சுடுகாடுக்கு போயிட வேண்டியதான் அப்படிமா. வாழைப்பழம் சாப்பிட்றது முடிஞ்சு. ஏன்னா எளிய மனிதனுடைய உணவாக இருக்கிறது வாழைப்பழம், திராட்சை பழம், மாம்பழம், இது எல்லாமே வந்து கல் வச்சு பழுக்கப்படுது, வேதிப்பொருள் வச்சு பழுக்கப்படுது, ரசாயனத்தை கலக்குறாங்க. கோழி முட்டை சாப்பிடாதீங்க, கோழியை சாப்பிடாதீங்க. ஒரு கிலோ நாட்டுக்கோழி 600 ரூபா கொடுத்து நாட்டுக்கோழி வாங்க நினச்சா கூட நாட்டுக்கோழி கிடையாது. நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை 20 ரூபா. சரி 20 ரூபா கொடுத்து நாட்டுக்கோழி முட்டை கேட்டால் கூட நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காது. நாட்டுக்கோழிங்கிறது ரொம்ப ரேராக போயிடுச்சு. அப்போ இருக்கிற எளிய புரதமாக கிடைப்பது வந்து முட்டை தான். ஒரு பக்கம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாமக்கல்ல நல்ல முறையில் தான் முட்டை தயாரிக்கிறாங்க, அந்த முட்டையை சாப்பிடல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே சாப்பிடாம புரதச்சத்து குறைபாடு வந்து நீங்கள் வந்து செத்து போகிறதுக்கு நாமக்கல் முட்டையும் நாமக்கல்லில் தயாரிக்கப்படுகிற நம்ம பிராய்லர் கோழியும் சாப்பிட்றதுனால எந்த பேராபத்து இல்லை. பிராய்லர் கோழியை எண்ணெயில் பொரிக்காமல் வேக வச்சு சாப்பிடுங்க, முட்டையில் பாயில் பண்ணி வெள்ளைக்கருவை சாப்பிடுங்க, முடிஞ்சால் மஞ்சக்கரு இந்த கொழுப்பு சத்து தேவைப்படுறவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். ஒரு பக்கம் அறிவுரை, இன்னொரு பக்கம் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த பரதேசிகள், இந்த கிறுக்கு பயிலுங்க, இவங்க பரதேசி நம்ம நினச்சோம்னா இவனுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல போனால் தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை உணவுத்துறை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, இப்போ இருப்பாங்க. எங்கேயாவது திருநெல்வேலியில் உணவுத்துறை அதிகாரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் வீடியோ வந்து சேலத்தில், தருமபுரியில், கன்னியாகுமரியில், தென்காசியில், மதுரையில், திருச்சியில் இல்லை. ஆனால் சென்னையை சார்ந்த ஒரு உணவுத்துறை அதிகாரி இவர் மட்டும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேட்டி விடுப்பார். இவர் போகும்போது மனசில் பெரிய அரவம் படத்தை சித்தார்த்து நினப்பு, போகும்போதே கேமராவோட போயிடுவாப்புல. உங்கள் சாம்பாரில் என்ன முருங்காலில், உங்கள் புளிக்குழம்புல என்ன பூண்டு இல்லை, என்ன கிச்சனை காட்டுங்க, அதை காட்டுங்க அப்படின்னு போயிடுவார். இவர் என்னைக்காவது பெப்சி ஆலை, கோக் ஆலை, ஸ்லைஸ் ஆலை, மாசா ஆலை அப்படின்னு போய் இவர் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பெப்சி தயாரிக்கப்படுது, கோக் தயாரிக்கப்படுது. இந்த மாசா, ஸ்லைஸு இது போன்ற ரசாயன பொருட்களை ஊற்றி 6 மாதம் ஒரு மாம்பழச்சாரை வெளியே சாறு எடுத்து வெளியே ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்சிடறோம். அதிகபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் அது அப்படி இருக்கும். காலையில் மாம்பழச்சாரை போட்டு வெளியே வச்சுட்டா 6 மணிக்கு அதை எடுத்து குடித்தா அது புளிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 நாளைக்கு அது நம்ம வந்து ஓகே, நல்லா பேக் பண்ணி வச்சா கூட 4 நாள் மாம்பழச்சாரே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் கழித்து குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். டாய்லெட்டுக்கும் பெட்ரூம் தான் இருக்கணும், புடுங்கி தள்ளிடும். ஆனால் 6 மாதம் 8 மாதம் ஒரு டின்னில் அடைச்சி வச்சுருக்கலாம். அதில் ஃபெர்டிலைசர் இருக்குமா இருக்காதா, எவ்வளவு ரசாயன பொருட்களை கலந்தா தான் அதை கெட்டுப்போகாமல் வைக்க முடியும். அமெரிக்காவில் ஒரு கம்பெனி ஒரு மூலப்பொருளை தயாரித்து அங்கேருந்து மூலப்பொருளை கொண்டு வந்து ரா மெட்டீரியலை கொண்டு வந்து பெப்சி, கோக்கு, ஸ்லைஸு, மாசா, 7up, டொரினோ அந்த இதுன்னு தயாரிக்கிறான். இதில் என்னைக்காவது சரியான விகிதத்தில் சரக்கப்படுதா, இதில் கலக்கப்படுதா, இதனுடைய ஒரு பின்னணி என்ன, இது ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது? இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு சதீஷ்குமார் அவர்கள் எங்கேயாவது போய் ஆய்வு செய்ததாக தகவல் உண்டா? தமிழ்நாட்டில் எவ்வளோ நட்சத்திர விடுதிகள் இருக்குது. சென்னையில் லீலா பேலஸு, ஐடிசி, இந்த நட்சத்திர விடுதிகளில் உள்ளே போய் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இதே பிகேனுட்ஸ் டீமை, கலாட்டா டீமை கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்து அந்த கிச்சன் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேக் எண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி போட்டதாக செய்தியோ ஏதாவது செய்தி குறிப்போ உண்டா? ஆனால் அப்புக்கடை பிரியாணினா ஏறிட்டு போயிடுவாப்புல.
தூக்கு கடையை தூக்கு அப்படின்னு அவன் வந்து கடைக்கு முன்னாடி போராடுறான். ஒரு சாதாரண மனுஷன், எளிய மனிதன் ஒருத்தன் கடையை போட்டு ஒருத்தன் வளர்ந்து வரான்னா அவங்க கடையில் போய் அந்த பிரியாணியில் வந்து அது கலக்கப்படுது, இது கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி கலக்கப்படுதுன்னா அதுக்கான ஃபைனை போடுங்க. அந்த கடையை இழுத்து மூடி அதை பரபரப்பாக்கி அதை செய்தியாக மாற்றக்கூடியவர்கள். அப்புக்கடை பிரியாணிக்கு போனவர் ஏன் பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல? மவுண்ட் ரோடு பிலாலில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சவர்மா சாப்பிட்டு 4 பேர் வாந்தி பேதி மயக்கம் சொல்லி செய்தி பரவுது. அப்புக்கடை பிரியாணிக்கு போய் அங்கே சீல் வைத்து போடிய இதே அதிகாரி இந்த மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு போகிறாரு. போன உடனே இவருக்கு வாந்தி பேதி மயக்கம் வந்துச்சான். இவர் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரான். ஆனால் தொலைக்காட்சியில் என்ன செய்தி போடுறாங்கன்னா, அங்கே போனார், போகும்போது முக்கியமான ஒரு ஃபோன் வந்துச்சு, திரும்பி வந்துட்டார் அப்படின்னு. அப்போ இவருடைய பின்னணி என்னவா இருக்குது? இந்த ஒரு அதிகாரி போட்ட ஒரு வீடியோனால இந்த மாதிரி தர்பூசணியில் வந்து ரசாயனம் கலந்துருக்கிறது, சிகப்பு நிறத்துக்கு பதிலாக சிறப்பு சேர்க்குறாங்க, ஊசியை போடுறாங்க அப்படின்னு போட்ட வீடியோனால இன்றைக்கி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயி மட்டும் இல்லை, அவன்கிட்ட வாங்கி தெருவில் போட்டு விற்று அதில் 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சு அதில் வாழ்க்கை பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், கடைக்காரங்க, அதன் மூலமாக பயனடையக்கூடியவங்க. இப்போ இந்த தர்பூசணி சாப்பிடல ஆப்ஷன் என்ன இருக்குது? என்ன சொல்ல வரீங்க? எதை சாப்பிட சொல்கிறீங்க? இப்போ தர்பூசணி, இந்த நொங்கு, இந்த பதனி, இந்த இளநீ இது அதிகமாக விற்கப்படுவதனால இதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய, நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த பெப்சி, கோக்கு, ஸ்லைஸு, மாசா, இந்த 7up இந்த வியாபாரம் கீழே படுக்குது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் 2016 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகாகவே இந்த பெப்சி கோக்கினுடைய வியாபாரம் குறைந்திருக்கிறது. ஆனால் இப்போ சமீப காலமாக பெரிய பெரிய நடிகர்களை வைத்து விளம்பரம் செய்து ஒரு பக்கம் வந்து அதனுடைய மாசா வருஷம் முழுக்க மாம்பழம் சாப்பிடணும் ஆசை இருக்கா, குடிங்க. வருஷம் முழுக்க எப்படா மாம்பழம் சாப்பிட முடியும்? ஏப்ரல் மே ஜூனில் தான் மாம்பழம் கிடைக்கும். மாம்பழம் கிடைக்கும் போது சீசன் ஃபுட்டு அப்படி சாப்பிடும். வருஷம் முழுக்க அது சாப்பிடலாம்னா அதில் அவன் என்ன கலந்து வச்சுருப்பான்? மாம்பழச்சாறு எடுத்து சின்ன சின்ன நிறுவனங்கள், உள்ளூர் நிறுவனங்கள் அதை ஓரளவுக்கு வந்து மாம்பழச்சாரை கொடுக்குறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் தான் எக்ஸ்பெரியாக போட்டிருப்பாங்க. அந்த பாட்டில் வாங்கும்போது 1 வாரம் எக்ஸ்பெரி. அந்த 1 வாரம் எக்ஸ்பெரி சாப்பிட்டோட ஓரளவுக்கு ஓகே. இல்லை, மாம்பழத்தை வாங்கி நம்மளே சாறு போட்டு குடிச்சு போயிடலாம், அது பெஸ்ட்டு. இல்லைனா சின்ன சின்ன நிறுவனங்கள் செய்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். ஆனால் 6 மாதம் 8 மாதம் அடைச்சி வச்சும் ஒருத்தன் விற்கிறான் அப்படிங்கும்போது அதில் 100 விழுக்காடு பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதிப்பை பற்றி பேசாத அதிகாரிகள் இந்த தர்பூசணி வியாபாரம் தமிழ்நாட்டை தலைத்து ஓங்குவதனால இந்த வியாபாரம் குறையுது. அப்போ இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் என்ன பண்ணுறான்? இது போன்ற அதிகாரிகளை கையில் எடுத்துக்கிட்டு யூடியூப்ஸை விலைக்கு வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக பெப்சியை குடி, கோக்கு குடின்னு சொல்ல முடியாது, ஸ்லைஸை குடின்னு சொல்ல முடியாது, இல்லை வேறு ஏதாவது ரசாயனம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்த இந்த இதை குடின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, இதை காலி பண்ணலாம். எப்படி வந்து நாட்டு மாடில் காலி பண்ண ஜல்லிக்கட்டை தடை பண்ணால் நாட்டு மாடு காலியாகவும், நாட்டு மாடு காலியானால் காளைகள் காலியாகவும், காளைகள் காலியாகும்போது அவன் கொடுக்குற உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டாலும், அவங்க கொடுக்குற பாலை தான் நம்ம சாப்பிட்டான்னு சொல்லி நாட்டு மாடுகளை ஒழிக்க ஒரு போராட்டத்தையே தடை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அமைப்பு இயங்கியதோ அதே போல் இப்பொழுது என்ன பண்ணுறான்? நம்முடைய பாரம்பரிய உணவுப் பொருட்கள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இதை சாப்பிடாதன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிடுவோம். இதை நீ சாப்பிடுங்க, நீ யாரா மயிறு என்னையை சாப்பிட சொல்லுன்னு நம்ம கேட்போம். அப்போ என்ன பண்ணணும்? இதில் வந்து ரசாயனம் கலக்கப்படுது, கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, ஊசியை போடுறாங்க, சிறப்பை போடுறாங்க, மண்ணாங்கட்டியை போடுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ எவனோ ஒருத்தன் கல்லை வச்சு பழுக்க வைக்கிறான், மாற்றுக்கருத்து இல்லை. எவனோ ஒருத்தன் மாம்பழத்துக்கு ஸ்ப்ரே அடிக்கிறான், இல்லை மாற்றுக்கருத்து இல்லை. எவனோ ஒருத்தன் ஆப்பிளில் வந்து மெழுக பூசுகிறான், அதுக்காக ஆப்பிள் முழுக்க மெழுகு, ஆப்பிளை திங்கான்ட்டாங்க. ஆப்பிள் திங்கக்கூடாது, மாம்பழம் திங்கக்கூடாது, வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாது, நொங்கு சாப்பிடக்கூடாது, பதனி சாப்பிடக்கூடாது, இளநீ சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்ட ஆபத்து, இது சாப்பிட்ட ஆபத்து அப்படின்னு போட்டு எதையுமே சாப்பிடாமாக்கி ஒரு நோயாளியாக நம்மளை உருவாக்குறான். அப்படின்னா இது யாருக்கு பயன் கொடுக்கும்? அந்த நோய்க்கான மருந்தை வைத்திருக்கிற மருந்து நிறுவனங்களுக்கும். இது சாப்பிடாதுன்னு சொல்லும்போது இன்னொன்று கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டாகணும். தாகம் இருக்குது, பசி இருக்குது, வெயிலை தணிக்கணும், ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சாகணும். பாட்டிலுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் போகணும், இளநீர் போகணும், இதை குடிக்காதங்கும் போது பாட்டிலுக்கு போவோம். அப்போ அந்த கார்ப்பரேட்டு, அந்த நோய்க்கான மருந்து வைத்துக்கிற மருந்து நிறுவனங்கள், இந்த 2 தவிர இதுக்கு பின்னணியில் வேற யாரும் இல்லை. எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கும்போது என்னடா இவர் மட்டும் எல்லா வீடியோலையும் வர்றாருன்னு போகுது. இப்போ தான் நம்மளுடைய சகோதரர்கள் வந்து டீகோட் பண்ணி போட்டிருக்காங்க. முரசொலி செல்வத்துடைய மருமகனாக நம்ம சதீஷ்குமார். எங்கிட்டு சுற்றி போனாலும் ஓங்கோல் ஃபேமிலியோடைய ஆதிக்கம் எல்லாமே இருக்கும். ஒரு படம் பார்க்க போனால் அந்த ஃபேமிலி, சுற்றுலா போனால் அந்த ஃபேமிலி ரெசார்ட்டு, கடையில் பொருள் வாங்க போனால் அந்த ஃபேமிலி. என்னையா அம்பானி அதானி ஃபேமிலியோட இவங்க ஃபேமிலி அட்டகாசம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது.
அப்போ ஒருத்தன் தமிழ்நாட்டில் அதிகமாக கவனம் பெறான், அதிகமான முக்கியத்துவம் அவனுக்கு கொடுக்கப்படுது. எத்தனையோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுவரைக்கும் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் எல்லா ஊடகங்களும் இவரை காட்டும்போது தெரிஞ்சுது இது கோபாலபுர வகையறா. இந்த அதிகாரியே யூடியூப்பை கூட்டு வீடியோ போடுவாராம், தர்பூசணியில் சிறப்பு ஊற்றுறாங்க, தர்பூசணியில் ஊசி போடுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து கொரோனா வந்திருக்கு, தர்பூசணிக்கு 2 வேக்சின் போட்டு விட்டாங்க, ஊசி போடணும் வீடியோ போடுவாராம். இப்போ இவரே வந்து மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க, விவசாயிகள் அவேர்னஸ் ஆகிட்டாங்க, விவசாயிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு ஒன்று இல்லை தர்பூசணி குறித்து யாராவது தவறான தகவல் பரப்பணும் நம்பாதீங்க, பரப்புனது நீதாயா இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். என்ற வீடியோ ஆதாரம் இருக்குது. பிகைன் உட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு இவருடைய அலுவலகத்தில் தர்பூசணி படத்தை வச்சு அந்த பிகைன் உட்ஸோடைய நெறியாளரை உட்கார வச்சு ஊசியை வச்சு இவரே போட்டார். சிறப்பு எனக்கு தெரிஞ்சு தர்பூசணியில் சிகப்பு நிறமாக மாற்றுறது விவசாயியா இல்லை இந்த அதிகாரியான்னு தெரியல. எப்படி இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக சொல்கிறீங்க? தோட்டத்தில் போய் இதுவரைக்கும் நான் வரலாற்றில் பார்த்ததே இல்லைங்க. தோட்டத்தை ஆய்வு பண்ணி ஃபேக்ட்ரி ஆய்வு பண்ண வக்கற்ற இந்த கும்பல் பெப்சி ஆலையை நீங்கள் வந்து போயிடுவீங்களா, இல்லை கோக்குக்கு போயிடுவீங்களா, ஸ்லைஸுக்கு போயிடுவீங்களா, 7-அப்புக்கு போயிடுவீங்களா, இந்த அக்வாபினா, கிக்வாபினா, குக்வாபினா, கின்லே, குன்லே இங்கெல்லாம் போயிடுவீங்களா? எனக்கு அதை ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்கீங்களா வீடியோ ஆதாரத்தோட? போடுறது கிடையாது. எப்படி ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ஊசி போடுறாங்களா இல்லைன்னு பரிசோதனை பண்ணுறாங்களாம். ஏன்னா ஏற்கனவே வெம்பாடுபட்டு கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல், வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாமல் ஏதாவது செஞ்சு இந்த 3 மாதம் 4 மாதத்தில் வியாபாரத்தை பார்த்து அந்த கடன் அடைச்சி பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கலாம், விவசாயத்தை காப்பாற்றலாம்னு விவசாயமே அழிந்து கொண்டிருக்கிறது. இதில் இதை சாப்பிடாதுன்னு சொல்கிறதை தாண்டி ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் பீதி ஏற்படுத்திருக்காங்க. ஒரு வீடியோ மூலமாக ஒரு மக்களை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். இன்றைக்கி சமூக வலைதளங்களை தான் அதிகமாக மக்கள் வந்து எதை சாப்பிடணும்னு பார்க்குறான். தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகமாக ஃபுட் பிளாக் தான் பார்க்குறாரு. ஃபுட் பிளாக் பண்ணுறவன் தான் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்கிறான். அவன் எந்த தப்பு செஞ்சாலும் யாரும் கண்டுகொள்ளாத அளவுக்கு ஒருத்தன் ஃபுட் பிளாக் பண்ணோம்னா அவன் வந்து பாலினத்தை தெரிவிக்கலாம், ஆக்சிடென்ட் பண்ணலாம், மக்களை திட்டலாம். அந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கிறதாக காட்டிக்கிறான். அப்போ ஃபுட் பிளாக்கை பார்த்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரத்தே போகிறாருன்னா மக்கள் எப்படி இருப்பான்? அப்போ மக்களும் அதிகமான அந்த ஃபுட் பிளாக் தான் பார்க்குறான். அதில் என்ன உணவுப் பொருள் இருக்குது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னு பார்க்குறான். ஒரு அதிகாரி போட்ட வீடியோ தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு நேரடியாக தலையிட்டு தமிழ்நாடு மரபு சார்ந்த இந்த கோடையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரசாயனம் கலந்த, பூச்சிக்கொல்லிகள் கலந்த, ஃபெர்டிலைசர் கலந்த உணவை தவிர்த்து நம்முடைய உணவுகளை சாப்பிடும் என்பதை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி